உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் பாரதி மயில் வாகனம். முதலில் தலைப்புச் செய்திகள். நாமலின் கூட்டத்தில் கல்லறை, உடைந்தது மஹிந்தவின் கோட்டை. வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்ல முயன்ற குடும்பம், விமான நிலையத்தில் சிக்கிய சோகம். விடுதலை புலிகளின் தமிழீழ கனவை நனவாக விடமாட்டோம், கொந்தளிக்கும் சிங்கள தேசம். கள்ளக்காதலால் இலங்கையில் நடந்த கொடூரம், குழந்தையின் கழுத்தை நெரித்துக் கொன்ற பெண். விடுதலை புலிகள் ஓயவில்லை, அச்சத்தில் தென்னிலங்கை. பிரிட்டனில் யுத்த குற்றங்களில் ஈடுபட்ட இளைஞர்களுக்கு தடைகள் விதிக்கப்படுமா? தெளிவான பதிலை வழங்காத அமைச்சர். இனி விரிவான செய்திகள். இலங்கை ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் 21ஆம் தேதி இடம்பெறவுள்ள நிலையில் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ கலந்து கொள்ள இருந்த கூட்டத்தில் கல்லெறியப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவின் ஹம்பாந்தோட்டை ஸ்ரீபுர பிரதேசத்தில் நடைபெற்ற கூட்டம் மீது கற்கள் வீசப்பட்ட நிலையில் ராஜபக்ஷ குடும்பத்தினர் இந்த தாக்குதலால் அச்சமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த கூட்டத்தில் ஜனாதிபதி வேட்பாளர்களான நாமல் ராஜபக்ஷ, சபல் ராஜபக்ஷ மற்றும் சிரந்தி ராஜபக்ஷ ஆகியோர் பங்கேற்கிருந்த போதிலும் சம்பவத்தின் பின்னர் அவர்கள் பங்கேற்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதேவேளை கூட்டத்தில் இடம்பெற்ற கல் தாக்குதலில் காயமடைந்த குழந்தை ஹம்பாந்தோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாமலின் தாயார் சிரந்தி ராஜபக்ஷ வைத்தியசாலைக்கு சென்று குழந்தையின் நலம் விசாரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் முன்னொரு காலத்தில் மஹிந்தவின் கோட்டை என வர்ணிக்கப்பட்ட ஹம்பாந்தோட்டையில் தற்போது ராஜபக்ஷ குடும்ப கூட்டத்தில் கல்லறியப்பட்ட சம்பவம் ராஜபக்ஷ குடும்பத்தினருக்கு மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள அதேவேளை மஹிந்தவின் கோட்டை உடைந்ததாகவும் கூறப்படுகிறது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வெளிநாட்டு குடும்பம் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போலியான ஆவணங்கள் மூலம் தயாரிக்கப்பட்ட கடவுச்சீட்டினை பயன்படுத்தி இத்தாலி செல்ல முற்பட்டவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சிரியாவை சேர்ந்து 7 பேர் கொண்ட 2 குடும்ப உறுப்பினர்களை குடிவரவு அதிகாரிகளால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை நோக்கி செல்ல இருந்த விமானத்தில் பயணிப்பதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். இதன்போது அவர்களின் கடவுச்சீட்டுகளில் ஏற்பட்ட சந்தேகத்தை அடுத்து அதிகாரிகள் தீவிர பரிசோதனைக்கு உட்படுத்தினர். அவை போலியான முறையில் தயாரிக்கப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களின் கடவுச்சீட்டுகள் துருக்கியில் உள்ள நிறுவனம் ஒன்றினால் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தலா $2000 பெறப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. விடுதலை புலிகள் அன்று கூறிய தமிழீழ கனவு நனவாக ஒருபோதும் இடமளியேன் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அவிசாவளையில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரசாரத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார். வடக்கு கிழக்கு இணைப்பிற்கு சில கட்சிகள் கொள்கை ரீதியில் ஆதரவு தெரிவிக்கின்றன. இதற்கு நாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். நாம் ஒற்றையாட்சியை பாதுகாப்போம். மாகாண சபைகளுக்கு காவல்துறை காணி அதிகாரங்களை வழங்க மாட்டோம். அனைத்து மக்களினதும் மதம் மற்றும் கலாசார உரிமைகள் பாதுகாக்கப்படும். முதலீடு என்ற போர்வையில் தேசிய வளங்களை விற்பனை செய்யும் சூழ்ச்சி நடவடிக்கைகளுக்கு இடமளிக்க மாட்டோம் என்றும் அவர் கூறினார். அக்கரப்பத்தினி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட என்போல் தோட்ட பிரிவில் முச்சக்கர வண்டி ஒன்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட சிசு கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளதாக பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. அக்கரப்பத்தினி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட என்போல் தோட்ட பிரிவில் முச்சக்கர வண்டி ஒன்றிலிருந்து சிசு ஒன்றின் சடலம் ஒன்று கடந்த திங்கட்கிழமை இரவு மீட்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் 28 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையான முச்சக்கர வண்டி சாரதி மற்றும் 24 வயதுடைய பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. குறித்த விசாரணையில் சந்தேக நபரான சாரதிக்கும் தனக்கும் இடையில் ஏற்பட்ட உறவின் காரணமாக கண்டி மாவனல்ல பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் பெண் குழந்தையை பெற்றெடுத்ததாக குறித்த பெண் விசாரணையில் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் வீட்டில் பணிபுரியும் தனது சகோதரியின் உதவியுடன் சிசுவை கழுத்தை நெரித்துக் கொன்றுவிட்டு சடலத்தை மறைப்பதற்காக முச்சக்கர வண்டி சாரதியுடன் அக்கரப்பத்தினி பிரதேசத்திற்கு வந்ததாக சந்தேகத்திற்குரிய பெண் போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். விடுதலை புலிகள் அமைப்பு தோற்கடிக்கப்பட்டாலும் அதன் அலை இன்னும் ஓயவில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியராட்சி தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை கொலை செய்வதற்கான சதி திட்டம் இன்னமும் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவின் வெற்றிக்காக ஹிரியாலியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார்.
எதிர்வரும் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று அனுரகுமார திசாநாயக்க மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பை நீக்கி உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற்றினால் அவரின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிடும். காலிமுகத்திடல் தாக்குதல் இடம்பெற்ற மே 9ஆம் தேதி அலரி மாளிகையில் வைத்து மஹிந்த ராஜபக்ஷவை கொல்வதற்கான ஆயத்தங்கள் இருந்தன. எனினும் திருகோணமலை கடற்படை முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டு அவர் உயிரை காப்பாற்றியதாக திச குட்டிராட்சி மேலும் தெரிவித்துள்ளார். யுத்த குற்றங்களில் ஈடுபட்ட இளைஞர்களுக்கு எதிராக தடைகள் விதைக்கப்படுமா என்பது குறித்து பிரிட்டன் தெளிவான பதிலை வழங்க தவறியுள்ளது. எதிர்கால தடைகள் குறித்து ஊகங்களை வெளியிடுவது பொருத்தமற்ற விடயம் என்றும், ஏனென்றால் தடைகளினால் ஏற்படக்கூடிய தாக்கத்தினை அது குறைக்கலாம் என பிரிட்டன் வெளிவிவகார பொதுநலவாய அபிவிருத்தி அலுவலக ராஜாங்க அமைச்சர் கேதரின் வெஸ்ட் தெரிவித்துள்ளார். இலங்கையில் யுத்த குற்றங்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிரான மேக்னிட்ஸ்கி பாணியிலான தடைகளின் தாக்கம் குறித்து எழுதமுள்ள கேள்விக்கு அவர் இவ்வாறு கூறினார். மனிதுரிமை விவகாரத்தில் இலங்கை பிரிட்டனுக்கு தொடர்ந்து முன்னுரிமைக்குரிய நாடாக காணப்படுகிறது என தெரிவித்துள்ள அமைச்சர், உண்மை, நீதி, பொறுப்புக்கூறல் ஆகிய விடயங்களில் பிரிட்டன் தொடர்ந்தும் இலங்கையுடன் ஈடுபாட்டை பேணுகிறது என்றும் அவர் கூறினார். இதேவேளை சர்வதேச மனிதுரிமை தடைகள் என்பது பிரிட்டனின் வெளிவிவகார கொள்கையின் முக்கியமான ஒரு சாதனம் என தெரிவித்துள்ள அவர், பரந்துபட்ட வெளிவிவகார கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு அவசியம் என கருதப்படும் தருணத்தில் தடைகளை பயன்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாமலின் கூட்டத்தில் கல்லறை, உடைந்தது மஹிந்தவின் கோட்டை. வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்ல முயன்ற குடும்பம், விமான நிலையத்தில் சிக்கிய சோகம். விடுதலை புலிகளின் தமிழீழ கனவை நனவாக விடமாட்டோம், கொந்தளிக்கும் சிங்கள தேசம். கள்ளக்காதலால் இலங்கையில் நடந்த கொடூரம், குழந்தையின் கழுத்தை நெரித்துக் கொன்ற பெண். விடுதலை புலிகள் ஓயவில்லை, அச்சத்தில் தென்னிலங்கை. பிரிட்டனில் யுத்த குற்றங்களில் ஈடுபட்ட இளைஞர்களுக்கு தடைகள் விதிக்கப்படுமா? தெளிவான பதிலை வழங்காத அமைச்சர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.